வேண்டாதே சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் என்றெழுந்தருள பெற்ற பெரிதனால் என்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நிறைய அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகுள் திருநீற்றுளையினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் மேன்மையும் படைத்தனம் என்பார். திருச்சிற்றம்பலம். ஐபிஎஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம் தார நிகழ்ச்சிகள் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வணக்கம் தார நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மண் சார்ந்த விடயங்களை பதிவு செய்யும். இன்றைய நாளிலே எங்களுடைய தாயகத்தில் நடைபெறுகின்ற கல்வி சார்ந்த இன்னும் ஒரு விடயத்தை பதிவு செய்ய போகின்றது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்வு ஒன்று இன்றைய நாளில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலும் வட மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற வட மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளும் இவ்வாறு நடைபெறுகின்றன. அதே போல வட மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்றைய இந்த விழாவிலே நடைபெறப் போகின்றது. யாழ் விஷன் இந்து மன்றமும் கிருஷ்ண அறநெறி பாடசாலையும் இணைந்து இந்த நிகழ்வை இங்கே நடத்துகின்றார்கள். இந்த நிகழ்வுக்குரிய அனுசரணையாளர்களாக லண்டன் கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்தினர் இருக்கின்றார்கள். குறிப்பாக லண்டனில் இருக்கின்ற புகழ்பெற்ற ஆலயங்களில் கனகதுர்க்கி அம்மன் ஆலயம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய வருமானம், ஆலயத்துக்கு பக்தர்கள் வழங்குகின்ற நன்கொடைகள் மற்றும் சன்னிதானத்துக்கு வழங்குகின்ற பொருட்களின் மூலமாக பெறப்படுகின்ற வருமானங்கள் மற்றும் ஆலயம் பொது நிகழ்வுகளின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்கின்ற வருமானங்களுடைய 1/3 பகுதியினை இந்த மண்ணுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த மண்ணிலே நல்ல விடயங்களை செய்வதற்காக. அப்படியாக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலே இந்த நற்பணிகளை மேற்கொண்டு வருகின்ற லண்டன் கனகதுர்க்கி அம்மன் தேவஸ்தானத்தினர் மன்னாரிலும் கடந்த ஆண்டிலே மன்னார், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு பகுதிகளிலே பல்வேறுபட்ட அறச்சேற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்த பல்கலைக்கழக தெரிவாகி இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்றார்கள். மாதம் அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு பணம் வைப்பிலிடப்படுவது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த செயற்பாட்டினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வும் அந்த மாணவர்களுக்கான வங்கி புத்தகங்களை வழங்குகின்ற நிகழ்வும் இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ் விஷன் இந்து மன்றத்தினுடைய மண்டபத்தில் நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுகளை தான் இன்றைய வணக்கம் தாராள நிகழ்ச்சி உங்களுக்காக தரப்போம். லண்டன் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தால் தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மாதாந்த பண உதவி திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்கும் பொறுப்பு என்னுடையது. அதனை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில் முதலில் எங்களுடைய இந்த நிகழ்வில் ஆசியுரைகளை எங்களுக்காக வழங்க வந்திருக்கின்ற சிவஸ்ரீ சுந்தரேச குருக்கள் அவர்களையும், சிவஸ்ரீ தியாக உமாசுத குருக்கள் அவர்களையும், ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளையும், அத்தோடு வருகை தந்த குமர குருக்கள் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமாள் அடைந்து அடுத்ததாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்புடன் நடத்த உதவுகின்ற மாவட்ட அதிபர் வேதநாயகம் ஐயா அவர்களையும் வருக வருக என அடுத்ததாக உங்களுடைய மாகாண கல்வி செயலாளர் இளங்கோசர் அவர்களை
வருகை தந்த எங்களுடைய அரசியல் பிரமுகர்களான சரவணபவன் ஐயா, தவராஜ ஐயா, தியாகமூர்த்தி ஐயா ஆகியோரையும் வருகிறேன். கச்சேரியிலிருந்து வருகை தந்த மெகா அவர்களையும், இங்கு வந்திருக்கின்ற அதிபர்கள், பெற்றோர்கள், எதிர்கால சிற்பிகளாக விளங்க இருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், நிகழ்வுக்கு ஒளிப்படம் எடுக்க வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வருகிற வரவேற்று நிறைவேற்றேன். நன்றி. பல மாவட்டங்களில் இருந்து வருகிறீர்கள். பல துன்பங்களுக்கு மத்தியிலே கல்வியை தொடர்ந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்து நீங்கள் ஒரு நல்ல சமுதாயமாக இந்த மண்ணிலே பணி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகின்றார்கள். குறிப்பாக கனதுக்கி அம்பாள் நிர்வாகம் மாறி மாறி வந்தாலும் எல்லா நிர்வாகத்தினருக்கும் ஒரே எண்ணம் தான், இந்த ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்து இங்கே என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அவற்றை வழங்கி கனதுக்கி அம்பாளுடைய அருள் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதில் ஈழத்தமிழர்கள் மிக அக்கறையாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். கனகதுக்கி அம்பாள் தான் முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம். ஈழத்தமிழர்கள் இங்கு இடம்பெயர்ந்து போய் புற நாடுகளிலே ஆரம்பித்த ஆலயங்களுக்கு மூலமாக இருக்கின்ற அம்பாள் கனகதுக்கி அம்பாள். லண்டன் ஈலிங் கனகதுர்க்கி அம்பிகையின் திருப்பாதங்களை மகோத்சவம் என்ற திரு அங்கத்தோடு 2 வருடங்கள் தீண்டுவதற்குரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50-52 நாட்கள் இங்கே நல்லூரில் எப்படி 25 நாள் மகோத்சவமோ அதுபோல 25 நாட்கள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற ஒரு யூரோப்பிலேயே மிகப்பெரிய புகழ்மிக்க திருத்தலம்தான் லண்டன் ஈலிங் கனகதுர்க்கி அம்பிகையின் திருக்கோயில். நான் அங்கு கொடி ஏற்று விழாவை செய்கின்ற பொழுது அடிக்கடி உணர்வேன், எப்படி இங்கு நல்லூர் இருக்கிறதோ அதுபோல யூரோப்பிலே ஒரு நல்லூர் என்ற உணர்வை தரக்கூடிய அளவுக்கு ஒரு விரிவான எல்லா மக்களும் கிட்டத்தட்ட தேர் திருவிழா அன்று ஒரு 45,000 ஈழத்தமிழர்களை சந்திக்கலாம். 45,000 ஈழத்தமிழர்களை ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒன்று கூடுகின்ற ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக அந்த தாய் திருவடியின் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அங்கு கூடுகின்ற திரு அனுக்கிரகத்திற்கு தாயாரின் மேலதிக கருணைக்கு காரணம் அந்த தாயின் மையத்தை வைத்து ஆற்றுகின்ற அந்த சமூக பரிபாலன அறங்காவல சபையினரது நோக்கங்கள் தான். ஒரு சமூகத்தை நோக்கி ஆன்மீகம் திரும்புகின்ற பொழுது இறை அனுக்கிரகமும் அதிகமாக பாயும் என்பதற்கு அந்த திருக்கோயிலும் இன்றைய திருக்கூட்டமும் இங்கு கூடியிருக்கின்ற நோக்க அங்கத்தவர்களும் ஒரு சாட்சி. எங்கள் சமயத்திலே அடிக்கடி கொஞ்சம் கல்வி, உலக சமூக ஞானம் கொண்டவர்கள், சமூகத்தின் பால் அதீதமான காதல் கொண்டவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் சமயம் சமூகத்தின் பால் திரும்ப வேண்டும், சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்கிறது என்று கேட்கின்ற அளவுக்கு பல உள்ளங்கள் தயாராக இருக்கின்றது. அதற்கு விடையாக இந்த திருக்கோயில் இயங்கி வருகிறது. அங்கு தாயாரின் மையத்தில் கொட்டப்படுகின்ற திருநிதி அத்தனையும் 3/1 அங்க நிர்வாகத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு 3/1 பகுதி
தாய் நாட்டுக்கு சகல துறை தேவைக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அங்கு 45,000-50,000 பேர் கூடினோம் என்று சொன்னால் அம்பிகையின் அனுகிரகம் ஒரு பக்கம், இது தாய்நாட்டுக்கு செய்யப்படுகின்ற சேவையாக, அந்த கோயிலை வைத்து செய்கின்ற சேவையாக நினைக்கின்ற உள்ளங்கள் ஒரு பக்கம். அந்த மையத்தின் அனுகிரகத்தினாலே கூடியிருக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி, இந்த உலகத்தை புரட்டி போட்டவர்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் பொருளாதார கஷ்டம், சமூக கஷ்டங்கள் இவற்றில் இருந்து முளைத்தவர்கள் தான் இந்த உலகத்தை புரட்டி போட்டிருக்கிறார்கள். உலக சகல துறை வரலாறுகளையும் எடுத்து பாருங்கள், கஷ்டத்தில் விளைந்தவர்கள் தான். அதனால்தான் எங்கள் சமயம் சொன்னது, கடவுளை அடைவதற்குரிய மார்க்கங்களிலே ஒன்று துன்பம் என்று. துன்பம் இருந்தால் தான் கடவுளையே நினைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக எங்கள் சமயம் சான்றாக சொல்லும். இப்போ பஸ்ஸுக்கு போய் நிற்கிறோம், நாங்கள் போய் நிற்க பஸ் வந்துட்டா ஏறி சொகுசா போயிடுவோம். ஆனால் எங்களுக்கு போகிற அவசரம் வேற, பஸ்ஸும் வரல. கடவுளே பஸ்ஸை காணல, நேரம் போச்சு, கடவுளே கடவுளே இந்த நேரத்துக்குள்ளே போயிட்டா தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும், இல்லாட்டி இதை நான் மிஸ் பண்ணிடுவேன் என்ற ஒரு எண்ணம் வந்ததும் கடவுளே கடவுளே கெரியா பஸ் வரணும், கெரியா பஸ் வரணும் என்று நினைப்போம். அந்த பஸ் வராத அந்த கஷ்டம்தான் கடவுளையே நினைக்க பண்ணியது. மகாபாரதத்திலே மகாபாரத போர் முடிந்ததாம். கிட்டத்தட்ட எல்லாமே அழிந்து யாருக்கும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் போன ஒரு சூன்ய நிலை. தர்மர் விருப்பு இல்லாமலேயே முடிசூடிக்கொண்டாராம். மகாபாரத போர் முடிஞ்சதும் கண்ணன் தன் வார்த்தை ஜாலத்தாலும் தத்துவ மகிமையினாலும் பாண்டவர்களுக்கு தத்துவத்தை போதித்து ஒரு மாதிரி மனச்சஞ்சலங்களை எல்லாம் போக்கி துவாரகைக்கு புறப்பட்டார். எல்லாத்தையும் முடித்துவிட்டு துவாரகைக்கு புறப்பட்டார். தேர்ல ஏற போறார். யார் யார் என்னென்ன வரம் கேட்டார்களோ அவர்களுக்கு அத்தனையும் கொடுத்தார். தேர்ல ஏற போற சமயத்தில் திருப்பி எல்லாரையும் ஒருக்க பார்த்தார். வழி அனுப்ப வந்த எல்லாரையும் பார்த்தார். அவரது கண்கள் யாரையோ தேடியது, இருக்கின்றவர்களை அல்ல, இல்லாத ஒருவரை தேடியது. தம்மையா பார்க்கிறார், தம்மையா பார்க்கிறார் என்று வந்தவர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தார்கள். கண்ணன் அவர்களை தாண்டி ஏதோ ஒரு தலையை தேடியது. தலை தெரிந்ததும் ஒரு சிரிப்பு. யார் அந்த தலை என்று சொன்னால் குந்தி தேவி. குந்தி தேவி தான் அவர் தேடிய தலை. குந்தி தேவியும் அப்படியே பின்னுக்கு இருந்தவ முன்னுக்கு வாரா. கண்ணன் தேர்ல ஏற போனவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்து, தாயே, அத்தை முறை, அத்தையே விடைபெறுகிறேன், உங்கள் ஆசிகள் வேண்டும். உடனே குந்தி சொன்னா, கண்ணா, எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்தாய், எனக்கும் சில வரம் தந்து விட்டு செல்ல வேண்டும். என்ன வேண்டும்? கேட்பதை தருகிறேன், சொல் அத்தை. குந்தி சொன்னா, எனக்கு இன்னும் கஷ்டங்கள் வேண்டும், துன்பங்கள் வேண்டும். குந்தி கேட்ட வரம். யாராவது கஷ்டத்தை கேட்பாங்களா? எல்லாருக்கும் மத்தாப்பு மனசுதான் வேண்டும், பூரித்த மனம்தான் வேண்டும், சிரிப்பான உள்ளந்தான் வேண்டும். ஆனா குந்தி கேட்ட வரம் துன்பங்களைத்தா. உடனே கண்ணன் அதிர்ச்சியாகி, அத்தை, நீ பட்ட துன்பங்கள் இதுவரை போதாதா? நீ பட்ட துன்பங்கள் இதுவரை போதாதா? பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாத வயதில் பிள்ளையை பெற்றாய். கர்ணன் பிறந்தது அப்படித்தான், சின்ன வயசுல தெரியாம பிறந்தது, அறியாமையில் பிறந்தவன். பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாத வயதில் பிள்ளையை பெற்றாய். பிள்ளை பெற வேண்டிய வயதில் பிள்ளை பிறக்க முடியாத சாபத்தை பெற்றாய். பாண்டுவின் சாபம் அப்படி. அந்த சாபத்தினால பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. தேவர்களின் அனுக்கிரகத்தினால் தான் பஞ்சபாண்டவர்கள் தோன்றினார்கள். இது அந்த மகாபாரதத்தின் வரலாறு. சரி, பெற்ற பிள்ளையை நீ வளர்க்கவில்லை, உற்ற பிள்ளைகளை
ஒழுங்காக வளர்க்க முடியாமல் தவித்தாய். வீமனின் பசிக்கு நீ மெலிந்தாய். வீமன் நல்லா சாப்பிடுவான், சாப்பாடு கொடுக்க வழி இல்லை. அஞ்ஞாத வாசம், காட்டில் வனவாசம், இதெல்லாம் அடிக்கடி அவற்ற வாழ்க்கையில் சோதனையில். வீமனின் பசிக்கு நீ மெலிந்தாய். அஸ்தினாபுரத்தில் எக்கச்சக்கமான துன்பங்களை பெற்றாய். உன் பேரப்பிள்ளைகளை எல்லாம் இழந்தாய், அவமானப்பட்டாய். நல்ல பிள்ளைகளை பெற்றவர்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் நல்ல பிள்ளைகளை பெற்றே நீ துன்பப்பட்டாய். அப்படியெல்லாம் தொடர்ச்சியாக வரலாறாக துன்பம் தாங்கிய நீ இப்பொழுதும் ஏன் துன்பத்தை கேட்கிறாய்? விளக்கம் சொல் என்று அத்தையை பார்த்து கண்ணன் கேட்க, கையை கூப்பி குந்தி சொன்னாள், கண்ணா, எனக்கு துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் யான் யாரை நினைத்தேன்? உன்னைத்தான் நினைத்தேன். உன்னை நினைத்ததனால் நீ வந்து உதவி செய்தாய். இந்த பிறவியிலேயே எனக்கு மோட்சம் கிடைக்கின்ற அளவுக்கு உன் அனுக்கிரகமும் துணையும் கிடைத்தது. ஆகவே துன்பங்கள் தான் உன்னை நினைக்க வைத்தது. துன்பங்கள் தான், கஷ்டங்கள் தான் உன்னை நினைக்க வைத்தது. ஆகவே கஷ்டங்கள் இன்னும் இருந்தால் நான் உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன். அதனால் தான் வள்ளுவர் சொன்னார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். என்ன பொருள் தெரியுமா? வாருங்கள், கஷ்டங்களை கஷ்டப்படுத்துவோம், இதுதான் பொருள். கஷ்டங்களை கஷ்டப்படுத்துவோம். கஷ்டம் எப்ப கஷ்டப்படும் தெரியுமா? கஷ்டங்களை பார்த்து நாங்கள் கஷ்டப்படாமல் ஒரு தெளிவான மனநிலையில் எங்களுக்கு இறைவன் தந்த இந்த துன்பங்கள் அத்தனையும் ஒரு சாதனையை இந்த உலகத்தில் படைப்பதற்காகத்தான் தந்தான் என்று நாங்கள் உறுதியோடு, உலக வரலாற்றை சிந்தித்து பாருங்கள், கஷ்டத்தில் இருந்து விளைந்தவர்கள் தான் இந்த உலகத்தை புரட்டி போட்டவர்கள், உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்கள். ஆகவே அப்படி நாங்கள் ஒரு மனநிலையில் இருந்தால் கஷ்டங்கள் கஷ்டப்படுமா? இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பர் படும். என்ன? கஷ்டங்களை கஷ்டப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும்? கஷ்டங்களுக்கு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும். கஷ்டங்களுக்கு கஷ்டப்படாமல் இருந்தால் கஷ்டங்களே கஷ்டப்படுமாம். இதுதான் வள்ளுவர் வாக்கு. ஆகவே எங்களுக்கு வறுமை என்ற கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை வென்றெடுப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நல்ல துணையாக, திரு அருளாக கனகதுர்க்கை அம்பிகையின் திருவருள் உங்களுக்கு, கண்ணனுக்கு எப்படி, குந்திக்கு எப்படி கண்ணனின் அனுகிரகம் கிடைத்ததோ அதுபோல உங்களுக்கும் உங்கள் கஷ்டங்கள் அனுகிரகமாக கனகதுர்க்கை அம்பிகையின் திருவடிவத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. லண்டன் ஈலிங் துர்க்கையம்மன் ஆலயத்தைச் சேர்ந்த அத்தனை அறங்காவலர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நிதி உதவியை செய்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அடியவர்களுக்கும் எங்கள் அனைவருடைய சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். அவர்களுடைய அந்த சிந்தனை புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய அடி வேராகிய இந்த மண்ணிலே எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மொழி, எங்களுடைய இனம், எங்களுடைய பொருளாதாரம், சமூக வாழ்வியல், இன்னொரென்ன அனைத்து துறைகளிலும் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தூர நோக்கிலே அவர்களுடைய இந்த பணி நடைபெற்று கொண்டிருப்பது மிகவும் பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. மனித வாழ்க்கையை பொறுத்தவரையிலே கல்வி என்பது மனிதனுடைய அறிவுக்கு வித்திடுகின்றது. அறிவினுடைய உச்சத்தை அவன் அடையும் பொழுது அறிவானது ஒழுக்கத்துக்கு வித்திடுகின்றது. அதனாலே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுகிறது. கல்வியினுடைய ஒரு நிறைவு நிலையை பல்கலைக்கழகம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. பல கலைகளையும் கற்கின்ற கூடமாக பல்கலைக்கழக வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழக கல்வியை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதிலே தான் உங்களுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற துறை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள், கடின உழைப்பு, மனம் தளராத தன்மை,
பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஏனைய செயற்பாடுகளிலே ஈடுபடுவதோடு பிரதானமாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சி, உங்களுடைய மென் திறன்களை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் காட்டுகின்ற ஈடுபாடு, அந்த மென் திறன்கள் மூலமாக நல்ல தலைமைத்துவத்தையும் அணியாக செயற்படுகின்ற தன்மையையும் எங்களுடைய சமூகத்துக்கு பயனுள்ள வகையிலே நீங்கள் சார்ந்திருக்கின்ற துறையிலே ஒரு சாதனையாளராக நீங்கள் மிளிர்வதையும் இந்த பல்கலைக்கழக பருவம் எடுத்து காட்டுகிறது. எங்களுடைய மாவட்டத்திலே பல கோயில்கள் இதில் முக்கியமாக சமூக சேவையில் ஈடுபடுது. ஆனால் லண்டனில் இருக்கின்ற அநேகமான பல கோயில்கள் எல்லாம் அந்த சமூக சேவையில் அவர்கள் ஈடுபட்டுருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்குவது மட்டுமல்ல, மற்ற பல சமூகம் எங்கட தாய்நாட்டுக்கு தர வேண்டுமென்றதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதில் அந்த இந்த கோவிலுக்கு நான் திரு டாக்டர் சர்வேசன் அவர்களால் என்னை அங்கே வருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் அதுக்கு முதலே என்னுடைய மைத்துனரும் அது செல்வதாகத்தான் நாங்கள் இருந்து திட்டமிட்டிருந்தோம். அந்த வழியில் அங்கே செல்லுகின்ற வாய்ப்பு கிடந்தது. அப்பொழுது அந்த கனக துர்கா ஆலயத்தினுடைய நிர்வாக சபைக்கு தலைவராக இருக்கின்ற திரு கனகலிங்கம் அவர்களை நாங்கள் அங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர் என்னை கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் கனவிடம் கேட்கிறோம், நாங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். நீங்கள் இந்த வடமாகாணத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம். நீங்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருந்து கஷ்ட நிலையில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களை எடுத்து தருகிறீர்களா என்று கேட்டார்கள். எங்களை நம்பி தருகிறவர்கள் அது அந்த அவர்கள் சிறு துளியாக சேர்த்து தருகின்ற பணம் 100% ஒரு நல்ல நிலைக்கு தான் போகணும், அதுக்கு தேவையான மாணவர்களுக்கு தான் போகணும் என்றதான் எங்களுடைய உடற்பாக இருந்தது. ஆகவே நான் திரு மனோகரனுக்கு சொன்னேன், நீங்கள் அவர்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விவரங்களை நேரடியாக பார்த்து சரியானவர்களை இனங்கண்டு செய்யும் கொண்டு அவர் மூலமாக தான் நான் மற்ற மாவட்டத்தினுடைய அரசாங்க உத்தியோகத்தருடையும் கதைச்சு நீங்கள் மற்ற மாவட்டங்களிலிருந்து எடுத்து தாருங்கள்னு சொல்லி அதுக்கு நாங்கள் அவருக்கு இமெயிலில் அனுப்பி நான் நினைக்கிறேன். அதுவும் திரு மனோகரன் மூலம் அவர்களுக்கு அந்த கடிதங்களை நாங்கள் அனுப்பின பொழுது எங்களுக்கு சில மாவட்டங்கள் எங்களுக்கு அது அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. 2 மாவட்டங்கள் அதில் எங்களுக்கு அவர்கள் உடனடியாக லிஸ்ட்டுகளை அனுப்பியிருந்தார்கள். அதை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அனுப்புகின்ற பணம் 100% அவர்களுக்கு நம்பிக்கை வரணும், இது சரியான முறையில் போகுது, தேவையானவர்களுக்கு தான் போகுது. மற்ற தேவையானவர்களுக்கு போவது மட்டுமில்லை, இந்த பணத்தை பெறுபவர்கள், இந்த உதவியை பெறுபவர்கள் அவர் தங்கள் அதை எல்லாத்துக்கும் மேலாதான அதுதான் மிக முக்கியமானது. அவர் மேல்நிலையை அடைய வேணும், அவர்கள் உயர்நிலையை அடைய வேணும். இந்த கல்வி அவர்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வர வேணும், அந்த வீணாக போகக்கூடாது. அதுதான் மிக முக்கிய நோக்கம். இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று அவர்கள் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அப்படி நீங்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைகின்ற பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு அந்த உதவி வழங்குறவர்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுதான் அது மிக முக்கியமானது. அண்மையிலே நாங்களுடைய வடக்கு மாகாணம் என்ற வகையிலே வடக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட மாணவர்களையே தெரிவு செய்திருந்தோம். அந்த வேளையிலே எனக்கு தொலைபேசி அழைப்பு கிழக்கு மாகாணத்திலேருந்து வந்தது. அங்கே இருந்த பல்கலைக்கழக மாணவர் சொன்னார்கள், நாங்களும் வடக்கு மாகாணம், ஆனால் நாங்கள் பல்கலைக்கழகத்தை கிழக்கில் படிக்கிறோம், நீங்கள் எங்களை கைவிட்டு விட்டீர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சரி நாங்கள் இந்த முறை உங்களை சேர்ப்பதாக சொல்லியிருக்கிறோம். ஆகவே தேவை இருக்கிறது, அதொன்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கனகதுர்க்கை அம்மன் ஒரு முன்மாதிரியான செயற்பாடுகளை மிக தெளிவாக செய்து வருகிறார்கள். எங்களுடைய அரசாங்கத்தில் சொன்னது போன்று ஒரு சிறந்த தெரிவு மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற ஆலயத்தினுடைய அனுக்கிரகத்தோடு இந்த உதவியை உங்களுக்கு தருகிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது நிறைந்த பலனை, கிட்டத்தட்ட வரங்களாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சரியாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வழியில் கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்ல, வெறுமனே நிதி வளங்கள் மட்டுமல்ல, குறைந்தபட்சம் நீங்கள் உங்களை தொடர்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே இருக்கின்ற உயர்கல்வி பெறுகின்ற மாணவர்களோடு இணைந்ததான ஒரு உறவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு தெரியும், இந்த நவீன உயரத்திலே தொடர்பாடல் மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய மேற்கல்விக்கும் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது உங்களுடைய குடும்பத்தின உறவுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் மிக குறுகிய காலத்திலே நான் அவர்களை சந்தித்த பொழுது பொறியியலாளர் இருக்கிறார்கள், இங்கே படித்து போன பொறியியலாளர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே தங்களுடைய கல்வியை கற்று மிகச்சிறந்த துறைகளிலே, நாங்கள் கேள்விப்படாத துறைகளில் எல்லாம்
திறமை பெறுகின்ற மாணவர்கள் அங்கே தங்களுடைய கற்கையை பெற்று வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் இங்கே வந்து தங்களுடைய புலமையை அல்லது தாங்கள் பெற்றிருக்கின்ற அறிவை பயிர்வதற்கு மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது லட்சியம் இல்லாதிருக்குமாக இருந்தால் அது மிருக வாழ்க்கைக்கு சமனாக அமைந்துவிடும். ஆக ஒரு லட்சிய நோக்கோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். லட்சியம் இல்லை என்றால் வாழ்க்கை அது வாழ்க்கையாக அமைய மாட்டாது. ஆக ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே நீங்கள் கல்வியை தொடங்குகிறீர்கள். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த கனகதுர்கா அம்மன் ஆலயத்தினர் உங்களுக்கு நிதி உதவி தருகின்றார்கள். இந்த நிதி உதவி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக, உங்களுடைய கல்வியை தொடர்ந்து செல்வதற்கு ஒரு பாதுகாப்பாக கிடைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த நிதி தந்தவர்களுடைய எண்ணம், இங்கே ஆசை கூறியவர்களுடைய எண்ணம் யாவும் உங்கள் மனதில் ஆழ் மனதிலே பதியப்பட வேண்டும். ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். எங்களை அறிவுள்ளவர்களாக, வசதி உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, சாதனையாளர்களாக படைப்பதற்கு ஒரு சிறு துளி உங்களுக்கு நிதியாக வழங்கப்படுகின்றது. அந்த நிதி மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆனால் தேவைப்பாட்டை குறைக்கின்ற வகையிலே இந்த நிதி வழங்கப்படுகின்றது. அவை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கை தரத்தை, இந்த தமிழ் இனத்தினுடைய மாணவர்களாகிய எங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக இவர்கள் இவ்வாறாக உதவி செய்கின்றார்கள். இது பலர் செய்கின்றார்கள், பலவிதமாக செய்கின்றார்கள். பல இடங்களிலே மிகவும் கஷ்டப்பட்டு வெளிநாடுகளிலே உண்டியல் கிளிக்கி ஓய்வு காலங்களிலே திருவிழாக்களிலே கடைகள் வைத்து அதில் வருகின்ற நிதிகளை சேர்த்து அவ்வாறு பலவிதமான கஷ்ட மத்தியிலே இந்த தமிழ் சமுதாயம், ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் சமுதாயம் மீண்டும் எழும்பப்பட வேண்டும் என்பதற்காக சேர்த்து அனுப்புகின்றார்கள். அது யார் மூலமாக எழுப்பப்பட வேண்டும் என்றால் அது உங்கள் மூலமாக எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் வரலாற்று உண்மை. உலகிலே நடந்த அத்தனை சாதனைகளும் முடியும் என்ற வகையிலே தொடங்கியதனால்தான் அவை சாதனைகளாக மாறியிருக்கின்றன. முடியாது என்று கூறினால் எந்த சாதனையும் இடம்பெற முடியாது. அவை நீங்கள் சாதனை செய்ய பிறந்தவர்கள், இந்த தமிழினத்தினுடைய பெருமையை மேலோங்க செய்ய போகின்றவர்கள். இன்று இந்த கலாச்சார சீரொழியில் இருந்து சிதறி போயிருக்கின்ற சமூகத்தை கட்டி எழுப்பி ஒரு எதிர்காலத்தில் ஒரு சுபிட்சமிக்க ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்ற அடிமன எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் வாழ வேண்டும், அதுபோன்று இந்த இனம் வாழ வேண்டும், அதுபோன்று இனம் பெருமையோடு வாழ வேண்டும். அந்த பெருமை சேர்க்கின்ற பொறுப்பு உங்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இளைய தலைமுறையினர் ஆகிய உங்களுடைய கையிலே அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுக்கு பக்கபலமாக பல பெரியவர்கள் இருக்கின்றார்கள், அதுக்கு துணை செய்வதற்காக பல பெரியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் முடியாத காரியம் என்ற காரணத்தினால் அவர்கள் உங்களை கட்டி எழுப்புவதற்கான, தட்டி எழுப்புவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. லண்டன் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தினுடைய பல பணிகளிலே யாழ் மாவட்டத்துக்கு வழங்குகின்ற ஒரு பணியாக நாங்கள் இதை கருதுகின்றோம். குறிப்பாக நாங்கள் மாணவர்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் வளமையாக இப்படியான நிகழ்வுகளை, உதவி திட்டங்களை வழங்குவது வளமை. ஆனால் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய நிதி வழங்குவது மிக குறைவான, இதுவரை காலமும் மிக குறைவாகத்தான் இருந்தது. அந்த வகையில் அந்த ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உண்மையில் அவர் அலுவலக ரீதியாக அல்ல, அது தனிப்பட்ட ரீதியாக அவர் சென்றிருந்தாலும் அலுவலக ரீதியாக பல இடங்களை அவர் அங்கே பார்வையிட்டு அங்கே உள்ள நன்கொடையாளர்களோடு கலந்துரையாடி இப்படியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றார். அந்த வகையில் அப்படி இந்த யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழக மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதில் நாங்கள் அதுக்குள்ள எங்களுக்கு மிகப்பெரிய சவால் எவ்வாறு அந்த பிள்ளைகளை தெரிவு செய்வதென்பது. அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலையும் சிறுவர் உரிமைகள் சம்பந்தமான உத்தியோகர்கள் இருக்கணும். பிரதேச செயலற்ற நெறிப்படுத்தலின் கீழ் அதனை நாங்கள் தெரிவு செய்து அங்கே அனுப்பி இருந்தாலும் நாங்கள் 350 பேருக்கிட்ட நாங்கள் அனுப்பியிருந்த இருந்தாலும் முதல் கட்டமாக உங்களை தெரிவு செய்திருக்கிறோம். உண்மையை சொல்ல போனால் நானும் எனது செக்ரட்டரிஸும் 2 பேர் சேர்ந்து தான் இதை செய்து கொண்டு வந்த நாங்கள். ஏனென்றால் எங்கள்கிட்ட பொறுப்பை தந்து விட்டார்கள். அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை.
இது நாங்கள் ஒரு விதமான நலன் விரும்பாமலும் எங்கள் விருப்பத்தோடு எங்கள் கோயிலுக்காக செய்கிற தொண்டு. கனகதுர்க்கியம்மனால் ஆரம்பிக்கப்பட்ட உதவி திட்டமான 14 ஏழைப்பிள்ளைகள் வாழும் இல்லங்களுக்கு 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 14 இல்லங்களுக்கு உதவி செய்து கொண்டு வாரார்கள். அரசாங்க அதிபரால் தெரிவு செய்யப்பட்ட இதுவரை 320 அப்ளிகேஷன்ஸ் லண்டனுக்கு வந்திருக்கிறது. அதில் எங்களால் 2-3 மாதத்துக்கு நாங்கள் 125 பேரை தெரிவு செய்துள்ளோம். ஸ்பான்சர்ஸ் எடுத்துட்டோம். இன்னும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். கோயிலில் ஒரு கவுண்டர் ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணி எவ்ரிடே அதை பற்றி விளக்கம் கொடுத்து உங்களை போல் படித்து முடித்து வந்த ஃபஸ்ட் இயர்ஸ் நான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக விளங்கப்படுத்தினால் ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸும் உங்களை போல் படித்து முடிஞ்சு உடனடியாக வந்து கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு போய் அதை ஸ்பான்சர் லெட்டரை சைன் பண்ணி போட்டு போயினோம். அவ முதல் சம்பளத்திலேயே கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு அவை கேட்கையில் தங்கட பாட்டில் செய்யணும். அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணும். அதைத்தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். நீங்கள் ஒரு விதமான ரீபேமெண்ட் சேர்த்த வேலை கோயிலால் வார காசு நாங்கள் தெரியல, வேறு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியல, நாங்கள் உங்களுக்கு உதவியாக இடையிலிருந்து தருகிறோம். அப்படியா நீங்கள் செய்யக்கூடியது படித்து முடிந்தவுடன் உங்களை போல உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாட்டிலேயே நீங்கள் செய்யலாம். அப்படி செய்தால் வெளியிலேருந்து வரவிட மாட்டேன் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் படிப்பு முடிந்தவுடன் உங்களுடைய லெவலுக்கு போகிறதுக்கு முதல் உங்களோட பாட்டை உணரணும். அதைத்தான் கனகதுர்க்கியம்மன் கோயில் ஆலய நிர்வாகம் எனக்களால் கேட்க சொல்லி விரும்பினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இன்றிலிருந்து 15ஆம் தேதி பிப்ரவரியில் காசு பேங்குக்கு வரக்கூடிய ஒழுங்குகள் நாங்கள் செய்திருக்கிறோம். 15ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு படிப்பு முடியும் வரை உங்கள் பணம் உங்கள் பேங்குக்கு வர்றதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கின்றோம் என்றால் அவர்கள் எங்களுக்கு உரிமை தந்திருக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் கேட்பது நான் உங்களுக்கு தனித்தனியாக விளங்கப்படுத்தினால் ஒவ்வொரு 6 மாதமும் உங்கள் வங்கியில் வந்த பணத்தொகையின் விவரத்தை எங்கள் இமெயிலில் கன்ஃபார்ம் பண்ணுகிறோம். நாங்கள் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் கார்டோடு ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு ஒரு நம்பர் தந்திருக்கிறோம். அந்த கார்டு இங்கே எங்களோட சென்டரில் ஓப்பனாக இருக்கும். ஸ்பான்சர் பண்ணவே லண்டன்லேருந்து இங்கே வந்தால் நேரம் எங்களோட சென்டருக்கு வந்து அந்த கார்டை தூக்கி பார்ப்பினோம். பார்க்க உங்களோட 6 மாதம் என்ன கலெக்ஷன் வந்திருக்கு, 6 மாதம் உங்களோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டும் எங்களை அனுப்பணும். யூனிவர்சிட்டியில் நீங்கள் 6 மாதத்தில் என்ன ரிசல்ட்டோ இல்லாட்டி லெக்சரர்ஸ்டையோ இல்லாட்டியோ ஒரு ஒதரிட்டி எடுத்து ஒரு லெட்டரை தந்து எங்களோட இமெயிலில் நீங்கள் வர தேவையில்லை, அலைய தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் இமெயிலில் போட்டால் இங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் அதை எடுத்து அந்த கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வைப்பினோம். அப்போ ஸ்பான்சர்ஸ் வேலைகளை அவர்கள் அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு இன்னும் மேலும் உதவி செய்கிறதுக்கு ஊக்குவிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆகையால் கனகதுர்க்கியம்மன் கோயில் ஆலய நிர்வாகத்தின் விருப்பத்தின்படி தயவு செய்து எல்லோரும் உங்கள் 6 மாதத்தில் ஒவ்வொரு 6 மாதமும் உங்களோட கார்டை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. கார்டை அப்டேட் பண்ண தவறுகளுக்கு சில இடைஞ்சல் வரக்கூடும். பேமெண்ட்டில் சிலவழி ஸ்டாப் பண்ண வேண்டியும் வர வேண்டாம். எங்களுக்கு ஃபீட்பேக் இல்லாதான் மெயின் இஷ்யூ. ஜால் விஷன் இப்பொழுது கிட்டத்தட்ட 10 வருஷமாக யாழ்ப்பாணத்தில் கொக்குவிலில் இயங்கி வருகின்றது. ஜால் விஷன் லண்டனில் ஜால் விஷன் சேரிட்டியாகவும் இலங்கையில் இந்து மன்றமாக ஹிந்து கல்ச்சர் மினிஸ்ட்ரிகளால் ரெஜிஸ்டர் பண்ணி பலவிதமான இந்து மன்றத்துடன் சேர்ந்த செயற்பாடுகளை செய்து வருகிறோம். அதில் பலவிதமான பாடசாலைகளுக்கு உதவுவதும் கோயில்களுக்கு உதவுவதும் அத்துடன் எமது சென்டர்லேயே யாழ் விஷன் சென்டர்லேயே ஒரு அறநெறி பாடசாலை துவக்கி இப்போது 9வது வருஷமாக திறம்பட நடத்தி வருகின்றோம். இந்த நாட்டுக்கு வந்து பலவிதமான பெரியார்களுடன் தொடர்பு வச்சு பலவிதமான செயற்பாடுகளை செய்து வருவதை அவதானித்த கனகதுர்க்கியம்மன் ஆலய நிர்வாக சபையும் அங்கு அறக்கட்டளையும் எம்மை தமது சாமணத்துடன் சேர்ந்து சில உதவி திட்டங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒவ்வொரு பல்கலைக்கழக மாணவர்களும் வறுமக்கோட்டுக்குள்ள பிள்ளைகளை அந்தந்த வட்டாரங்களில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்து அரசாங்க அதிபரின் மேற்பார்வையில்
பண உதவி திட்டம் லான்ச் டே என்று சொல்லி ஒரு டேயை வைத்து இதற்கு உறுதுணையாக எங்களிடம் உதவி செய்த அரசாங்க அதிபர் வேதநாயகன் தலைமையில் மற்றும் மத குருமார்கள் மற்றும் பெரியார்கள் தலைமையில் இன்று அந்த உதவி திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளோம். நாங்கள் இதுவரை செய்த பணிகள் ஓரளவு ஒழுங்குபடுத்தி இன்று வடிவாக உருவாகியிருப்பதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதை இன்னும் மற்றும் மாணவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வதற்கான திட்டங்களை இன்னும் துரிதப்படுத்தி இயலக்கூடிய அளவு எவ்வளவு பேருக்கு நாங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் லண்டனில் மக்கள் ஸ்பான்சர் பண்ணி தருவீங்களோ அவ்வளோத்துக்கு நாங்கள் அந்தளவு பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் என்பதை உறுதிப்படுத்தி நம்மாலான உதவிகளை எப்பவும் செய்ய நாம் தயாராக உள்ளோம். ஆகவே தயவுசெய்து எல்லாரும் இயலக்கூடிய அளவு வெளிநாட்டில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்துக்கு உதவி செய்ய ஒவ்வொரு மாணவரை தெரிவு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அறநெறியில் பல கலைகள் உண்டு. அதில் நம்மால் முடிந்த கலைகள் எல்லாத்தையும் கற்கின்றோம். அதில் பன்னிசை, டான்ஸ், மிருதங்கம், வயலின், நடனம், எல்லா சித்திரக்கலைகள், எல்லா கலைகளும் உள்ளன. நம்மால் முடியாத கலைகள் எல்லாத்தையும் நாங்கள் கற்கின்றோம். இந்த எங்களால் முடியாத எல்லாத்தையும் கற்பிக்கிறதுக்கு தான் இந்த கிருஷ்ணார்னர் இருக்குது. நாங்கள் எத்தனையோ போட்டிகளுக்கு சென்று தேசிய மன்றத்தில் ஃபர்ஸ்ட் இடத்தை, செகண்ட் இடத்தை பிடித்திருக்கின்றோம். எல்லாத்துக்கும் இந்த கிருஷ்ணார்னடி பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் தான் இதுக்கு காரணம். ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு தந்திருக்கின்றன. எமது இந்த நிறுவனத்தில் மாணவர்களுக்குரிய பாட போதனைகளும் அத்தோடு அறநெறி சார்ந்த பல துறைகளும் இங்கே இயங்குகின்றன. கலைத்துறைகளாகிய நடனம், மிருதங்கம், சித்திரம், கைவேலை, மேலும் பன்னிசை, சமய சம்பந்தமான பல நிகழ்வுகளும், வயலின், டான்ஸ் போன்ற கலை நிகழ்வுகளும், ஓகன் போன்ற வகைகளும் இங்கே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கணனி துறை சார்ந்த ஒரு சிறந்த ஆய்வுக்கூடம் இங்கே நிறுவியிருக்கின்றார்கள். அதைவிட இன்னும் பல துறை சார்ந்த கல்விகளை வழங்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். மாணவர்கள் அனைவரும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் இலவசமாக கல்விப்பணி, மாலை நேர வகுப்புகளையும் இவர்கள் வசதியாக செய்து கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எமது கலைகளை வளர்க்க வேண்டும் என்ற உன்னத பணியில் சித்திரம், சங்கீதம், நடனம், மிருதங்கம், வயலின் போன்ற பல கலைகளை வளர்ப்பதோடு கணனி அறிவினையும் அவர்கள் ஊட்டி வருகின்றார்கள். 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எமது பாடசாலையில் கல்வி பயில்கின்றனர். அதற்கு 17 ஆசிரியர்கள் எமது பாடசாலையில் இலவசமாக கற்பித்தலில் ஈடுபடுகின்றார்கள். இதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்கள் திருமதி அருணா சுசீந்திரன் குடும்பத்தினர். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது யாழ் விஷன் இந்த மன்றத்தினாலும் லண்டன் கனகதுர்க்கி அமர்ந்து தேவஸ்தானமும் இணைந்து நடாத்திய ஒரு நிகழ்வினுடைய தொகுப்பாக உங்களுக்கு வந்திருந்தது. குறிப்பாக இலங்கையில் நடைபெறுகின்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்து பல்கலைக்கழகத்தில் தெரிவாகி இருக்கின்ற மாணவர்கள், தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய கல்வி ஊக்கத்தொகையை வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே லண்டன் கனகதுர்க்கி அமர்ந்து தேவஸ்தானம், குறிப்பாக புலத்தில் இருந்து இயங்குகின்ற இந்து அமைப்புகளிலே அல்லது இந்து ஆலயங்களிலே மிகச்சிறந்த வகையிலே இந்த தாயகம் மீதான பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை செய்கின்ற ஒரு ஆலயமாகவும் நிர்வாகமாகவும் இருக்கின்றது. அவர்களுடைய செயற்திட்டங்களுடைய மற்றொரு வடிவமாகத்தான் இன்றைய நாளில் இந்த நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வடமாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்குரிய தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்குரிய கல்வி உதவி ஊக்கத்தொகையாக வழங்குகின்ற இந்த செயற்பாடு இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு ஆரம்பமாக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாதம் அந்த மாணவர்களுக்கு வங்கி கணக்குகளுக்கு அவர்களுடைய பணம் அங்கே வைப்பிலிடப்படுகிறது. அந்த பணமானது அவர்களுடைய பல்கலைக்கழக கல்விக்கு மிக பெரிய ஒரு உறுதுணையாக வழங்கும் என்கின்ற நம்பிக்கை அந்த மாணவர்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த நல்ல காரியத்தை இன்றைய நாளிலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற யாழ் விஷன் இந்து மன்றமும் கிருஷ்ணா அறநெறி பாடசாலையும் இந்த நிகழ்வை இங்கே ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இதுக்குரிய அனுசரணையாளர்களாக லண்டன் கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்தினர் காணப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய தொகுப்பாக இன்றைய வணக்கம் தான நிச்சயங்களுக்காக பயணித்திருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவிலே கடமையாற்றிய ரெமி, ரஜிந்தன் ஆகியோரோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஜனகன். மீண்டும் மற்றொரு பொழுதில் மற்றும் ஒரு இடத்திலிருந்து சந்திக்கலாம்.